السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பின் முதல் பாடமாக நாம் பார்க்க இருப்பது أخصر المختصرات في الحيوانات والطيور والحشرات المحرمة أكلها. உண்பதற்கு தடை செய்யப்பட்ட உயிரினங்கள், பறவைகள், பூச்சிகள் தொடர்பான சிறிய நூல். இந்த பாட புத்தகத்திலிருந்து 40 வரைக்கும் கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்துவிட்டோம். 41 முதல் பறவைகளை பற்றி ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அத்துயூருல் ஜாரிஹத்து பிஜமீஇ அன்வாஇஹா. அத்துயூருல் ஜாரிஹா, காயம் ஏற்படுத்தக்கூடிய பறவைகள். பிஜமீஇ அன்வாஇஹா, அதனுடைய அனைத்து வகைகளும். பிற உயிரினங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய பறவைகள். மிஸ்ல், உதாரணமாக அஸ்ஸக்ர், பருந்துவை போல. வல்பூமதி, ஆந்தை. வஷாஹீன், ஷாஹீன் என்பது நீளமான இறக்கைகள் உள்ள பருந்து வகையை சார்ந்த ஒரு பறவையாகும். சக்கர் தான், சக்கர்லேயே இது நீளமான இறக்கைகள் கொண்டிருக்கக்கூடிய சக்கர் பருந்து வகையை சார்ந்த ஒரு பறவை. வன் நஸ்ர், நஸ்ர் கழுகு. வகைரி தாலிக், அதல்லாத இந்த காயத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்ற பறவைகளுக்கோ மற்ற உயிரினங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய இதர பறவைகள். வல் ஜாரிஹத்து, ஜாரிஹா அப்படின்னா என்ன, அதை இங்க கொடுக்குறாங்க. ஹியல் முஃப்தரிசத்து, வேட்டையாடக்கூடிய பறவை. மின துயூரில் குபுரா வஸ்ஸுகுரா, பெரிய சிறிய பறவைகளில் வேட்டையாடக்கூடிய பறவை. வஹிய மாலஹா மிஹ்லபுன், அதற்கு கோரி கிழிக்கக்கூடிய நகம் இருக்கும். இப்ப இந்த வகையை சார்ந்த அனைத்து பறவைகளும் உண்பதற்கு தடை செய்யப்பட்ட பறவைகளாகும். அல் குராப், 42வது உண்பதற்கு தடை செய்யப்பட்ட பறவை அல் குராபு, காகம். அல் குராப், அதில் அடிக்குறிப்பில் 1ஆம் நம்பரில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க. வல் குராப், காகம். யக்குலு அல் ஜியஃப, செத்து நாற்றம் எடுத்துவிட்ட சடலத்தை உண்ணும். காகம் நம்ம பார்க்குறோம், எல்லா வற்றையும் அது சாப்பிடும். காகத்தை உண்பது கூடாது. பிஜமீஇ அன்வாஇஹி, அதனுடைய அனைத்து வகைகளும். மின் சகீரின் வ கபீரின், பெரிய சிறிய பெரிய அனைத்து வகைகளும். காகத்தினுடைய வகைகளில் உள்ள சிறிய வகைகள், பெரிய வகைகள். ஒமின் குராபி ஸர்இ வ கைரிஹி, அதே போல குராபு ஸர்இ, அதுவும் காகத்தினுடைய ஒரு வகை. வெஸ்டர்ன் ஜாக்டவ், ஜாக்டவுன்னு இங்கிலீஷ்ல சொல்லப்படுது.
குராபு ஜர் மின் வந்திருக்கனால குராபி ஜர் என்று வாசிக்க வேண்டும். குராபு ஜர், ஜர்னா விவசாயம். ஆனா இது ஒரு காகத்தின் வகைக்கு சொல்லப்படுது. குராபு ஜர் என்று காகத்தினுடைய ஒரு வகைதான். இப்ப காகத்தினுடைய அனைத்து வகைகளும் உண்பது தடை செய்யப்பட்டதாகும். வல் குராப், மேலும் காகம் யஅகுலுல் ஜியஃப, செத்து நாற்றம் எடுத்த சடலத்தை உண்ணும். வஹுவ ஹபீசுன் மினல் ஹபாஇஸ், காகம் அசுத்தமானவைகளில் உள்ள ஒரு அசுத்தமான உயிரினமாகும். வகத், மேலும் சம்மாஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாசிகா, ஃபாசிகம் மினல் ஃபவாசிக் என்று பெயர் வைத்தார்கள். ஃபாசிக் என்று சொன்னால் தீங்கு செய்யக்கூடிய, தீங்கு செய்யக்கூடிய உயிரினங்களில் தீங்கு செய்யக்கூடிய ஒரு உயிரினம் என்று அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வைத்தார்கள். ஃபஹுவ லைஸ மினத் தய்யிபாத், காகம் தூய்மையான நல்ல உணவுகளில் உள்ளது கிடையாது, நல்லவைகளில் உள்ளது கிடையாது, நல்லவைகளில் இல்லை. قال الشيخ الفوزان حفظه الله في الملخص الفقهي என்ற நூலில் பாகம் 2 சஃப்ஹா 462 ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், وَيَحْرُمُ مِنَ الطُّيُورِ, பறவைகளில் ஹராமாகும், மா யக்குலுல் ஜியஃப, செத்து நாற்றம் எடுத்த சடலங்களை, அதாவது செத்துவிட்ட உயிரினத்தின் சடலத்தை உண்ணக்கூடிய அனைத்துமே, பறவைகளில் அனைத்துமே என்னது? யஹ்ரும், ஹராமாகும். உதாரணமாக கன்னஸ்ரி, நஸ்ரை போல, கழுகு, வர்ரஹமி, இதுவும் என்னன்னு சொன்னா கழுகினுடைய ஒரு வகைதான். மஞ்சள் முகப்பாறு அல்லது எகிப்திய பிணந்தின்னி கழுகு என்று சொல்லப்படும். ரஹம் அப்படின்னு சொன்னா பிணம் தின்னி கழுகு, பிணத்தை சாப்பிடக்கூடிய கழுகு. வல் குராப், மேலும் காகம், வதாலிக லிஹுப்தி மா யதகத்தா பிஹி, அது சாப்பிடக்கூடாதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா வதாலிக்க, அது லிஹுப்தி அசுத்தமாக இருக்கின்ற காரணத்தினால், மா யதகத்தா பிஹி, எதை உணவாக உண்ணுகிறதோ அது அசுத்தமான உணவை உண்ணுகிறது. அசுத்தமான உணவை உண்ணக்கூடிய, செத்துவிட்ட சடலத்தை உண்ணக்கூடிய பறவைகள், அந்த பறவைகளை உண்பது ஹராமாகும், தடையாகும். 42வது பறவை அல் உகாபு. உகாபும் என்னன்னு சொன்னா கழுகுதான். அது கழுகில் உள்ள ஒரு வகை. அது தாயிரும் மினல் ஜவாரிஹி, வேட்டையாடக்கூடிய, காயங்களை ஏற்படுத்தக்கூடிய பறவைகளில் உண்டான ஒரு பறவையாகும். காயங்களை ஏற்படுத்தும் பறவைகளில் ஒரு பறவையாகும். வஹுவ, இந்த கழுகு, அன்வாஉம் மின் ஜின்சி துயூரில் பாசியதி, பாசியான பருந்து, பருந்து இனம் கொண்ட, அதாவது பருந்து பறவைகளில், பருந்து இனத்தினுடைய பறவைகளில் உள்ள அன்வாஉன், பல வகைகளில் உள்ள ஒரு வகையாகும். வஹுவ முஹர்ரமுன், அது உண்பதற்கு தடை செய்யப்பட்ட பறவையாகும். பிஜமீஇ அன்வாஇஹி, அதனுடைய அனைத்து வகைகளும் உண்பதற்கு தடை செய்யப்பட்டவைகளாகும்.
அடுத்த 44வது பறவை அல் மைத்தத்து, செத்து போன பறவை. மின துயூரி மிம் மஅகுலத்தில் லஹ்மி, உண்பதற்கு அதாவது மினல் மஅகுலத்தில் லஹ்மி, மாமிசம் உண்பதற்கு ஆகுமான பறவைகளில் செத்து போன பறவை. நம்ம உண்பது கூடும் உயிரோட இருக்கக்கூடிய நிலையில் பிஸ்மில்லாஹ் சொல்லி அல்லாஹ் அக்பர் கூறி நம்ம அறுக்கிறோம்னு சொன்னா, அப்படி அறுத்த மாமிசம் உண்பதற்கு கூடுமான அப்படியான அந்த பறவை. ஆனால் அது தானாக செத்து விட்டது. தானாக செத்துவிட்ட பறவையை உண்பது கூடாது. உதாரணமாக அத்தஜாஜ் கோழி, வல் ஹமாம் புறா, வல் பத்து வாத்து, வாத்துலாம் சாப்பிடலாம். வகைரி தாலிக், அது அல்லாத மற்றவைகள் உண்பதற்கு ஆகுமானது, ஆனா அது தானாக செத்து விட்டது. இப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். நம்ம ஊர்களில் இந்த தேவை இப்போ இருக்குது. இந்த தஜாஜ் கோழிக்கடை வச்சு நடத்துறவங்கள்ட்ட நம்பகத்தன்மை இப்போ இன்னைக்கு தேவையா இருக்கு. நம்பகத்தன்மை உள்ளவங்க கோழிக்கடை நடத்தணும். என்ன செய்யறாங்கன்னா, செத்து போன கோழியெல்லாம் அறுத்து விற்பனை பண்ணிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் அதிகமான அந்த சோம்பேறித்தனம் அதிகமாகிடுச்சு. சோம்பேறித்தனம் இன்னைக்கு அதிகமாகிடுச்சு. மக்கள் இன்னைக்கு அதிகமாக வீட்டில் இருந்து கொண்டே ஆர்டர் பண்ணக்கூடிய நிலை உருவாகிடுச்சு. அதனால என்ன அறுக்கிறாங்க, எதை அறுக்கிறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு இந்த கோழி கடை நடத்துறவங்கலாம் தக்குவா உள்ளவங்கன்னு நம்ம சொல்ல முடியல. அவங்களுக்கு தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை. காலையில சும்மா எழுந்து வர்றாங்க, கோழி அறுக்கிறாங்க, அதை விநியோகம் பண்றாங்க. அல்லாஹ் பாதுகாத்த சிலரை தவிர. அவ வீட்டில இருந்து கொண்டே நாம ஆர்டர் பண்ணும்போது நம்ம ஊர்களில் பொதுவாக அவங்க செத்துவிட்ட கோழியை அறுத்து கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பான. அதே போல கடைகளில் செத்துவிட்ட கோழியை அதை குழம்பாக செய்து விற்பனை செய்யக்கூடிய நிலைகள்லாம் செய்திகளை கேள்விப்பட முடிகிறது. அல்லாஹ் பாதுகாப்பான. எனவே இந்த இடத்துல நம்பகத்தன்மை கொண்ட மக்கள் கோழிக்கடை நடத்த முன்வர வேண்டும். அதே போல ஹோட்டல் வைத்து இருக்கக்கூடியவங்க ஹலாலான முறையில் அறுக்கப்பட்ட உயிருள்ள கோழியை பிஸ்மில்லாஹ் சொல்லி அறுக்கப்பட்ட அந்த கோழியை என்ன செய்ய வேண்டும், சமையலில் பயன்படுத்த வேண்டும். குடும்பத்தினர்கள் தங்களுக்கு கோழி வாங்கும்போது நம்பகத்தன்மை கொண்ட மக்களிடத்துல வாங்க வேண்டும், அல்லது போய் பிஸ்மில்லா சொல்லி அறுத்து வாங்கி சாப்பிட வேண்டும். அதனால் நமக்கு நல்ல ஆரோக்கியம், நல்ல நிலை நமக்கு ஏற்படும். ஏன்னா செத்து விட்டதை சாப்பிட்றது தடை செய்யப்பட்டதாகும். 45வது பறவை அல் ஹிதஅத்து. ஹிதஅத்தும் காயத்தை ஏற்படுத்தக்கூடிய பருந்து வகையை சார்ந்த ஒரு வகை தான். பருந்து இனத்தினுடைய ஒரு பறவை. பி கஸ்ரில் ஹாஇ, ஹாவுக்கு கஸ்ரா வைத்து, ஃபத்ஹி தாலி, தாலுக்கு ஃபத்ஹா வைத்து, வல் ஹம்சதி, ஹம்சாவிற்கு ஃபத்ஹா வைத்து வாசிக்க வேண்டும். ஹித அல் ஹிதஅத்து, ஹிதஅத்து தாயிரும் மினல் ஜவாரிஹி, காயங்களை ஏற்படுத்தக்கூடிய பறவைகளில் உள்ள ஒரு பறவையாகும். இது மின் ஃபசீலத்தில் பாசியா, பருந்து இனத்தில் உள்ளவையாகும். அதாவது மின் ஃபசீலத்தில் சுகூர், சுகூர் பருந்து இனத்தை சார்ந்ததாகும். வஹுவ முத்தவஸ்ஸித்துல் ஹஜ்மி, அதனுடைய உடல் பருமன் முத்தவஸ்ஸித், நடுநிலையாக இருக்கும். ரொம்ப பெருசா இருக்காது, ரொம்ப சின்னதா இருக்காது, நடுநிலையான உடல் பருமனை கொண்டதாகும். இந்த பறவையை சாப்பிடுவது கூடாது. 46வது அல் அகு அகு, அல் அகு அகு, அல் அகு அகு, இதை உண்பது கூடாது.
தமிழ்ல வந்து அல் அக் அக் அப்படின்னு சொன்னா இது ஒரு காக கா- கா- காகத்தினுடைய காக குடும்பத்தை சார்ந்த ஒரு பறவையாகும். காகத்தினுடைய வகையை உள்ள ஒரு பறவை. இதுக்கு வந்து மேக் பை என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. இந்த பறவையை உண்பதும் கூடாது. முஹர்ரமுல் அக்கிலி உண்பதற்கு தடை செய்யப்பட்டதாகும். வஹுவ தாயிருன் ஃபீஹி சவாதுன் கருப்பு நிறம் கொண்ட பறவையாகும். வபயாதுன் பஹ்முன் தவீலுல் மின்காரி வபயாதுன் அல கருப்பு நிறமும் வெள்ளை நிறமும் அதில் இருக்கும். அந்த ஃபீஹி அந்த பறவையில் சவாதுன் வபயாதுன் கருப்பு நிறமும் வெள்ளை நிறமும் இருக்கும். பஹ்முன் உடல் பருமன் உள்ள ஒரு பறவையாகும். தவீலுல் மின்கார் அதனுடைய அலகு அதனுடைய அந்த அலகு சொந்து இருக்குது, அது தவீல் நீளமாக இருக்கும். வஹுவ நௌஉம் மினல் கிர்பான் இது காகத்தினுடைய வகைகளில் உள்ள ஒரு வகையாகும். வல் அரபு இங்க 1ஆம் நம்பர் அடிக்குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க, இது கடைசியா படிச்சுட்டு பார்ப்போம். வல் அரபு அரபுகள் தத்தஷாஅமு பிஹி அந்த பறவையை கொண்டு துர்க்குறியாக கருதுவார்கள், துர்ச்சகனமாக கருதுவார்கள். وهو مذهب الشافعية والحنابلة ஷாஃபி மதுஹபுடைய அறிஞர்களிடத்திலும் ஹனஃபி ஹன்பலி மதுஹபினுடைய அறிஞர்களிடத்திலும் இந்த பறவை உண்பது ஹராம் என்ற செய்தி பதியப்பட்டுள்ளது. 1 2 வல்இமாமு இப்னுல் ஹஸ்ம் ரஹ்மஹுல்லாஹ் யுஹர்ரிமு ஜமீஅ அன்வாஇல் கிர்பான் குராப் கிர்பான் இந்த காகத்தினுடைய அனைத்து வகைகளையும் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் ஹராம் என்று கூறுகிறார். ஏனென்றால் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஅலஹா மினல் ஃபவாசிகி தீங்கிழைக்கக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய உயிரினங்களில் அதை ஆக்கியுள்ளார்கள், காகத்தை கூறியுள்ளார்கள். அல்லதி துக்தலு ஃபில் ஹில்லி வல் ஹரம் ஹில் ஃபில் ஹில்லி வல் ஹரம் புனிதமான உயிரினங்களை அடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட அதாவது இதர உயிரினங்கள் அந்த இடத்திலும் சரி மற்ற இடங்களிலும் சரி இந்த ஃபவாசிக் இந்த காகம் எலி போன்றவைகள்லாம் என்ன செய்யப்படும், கொல்லப்படும். கொல்லப்பட வேண்டிய உயிரினமாக நபி அவர்கள் அதை கூறியிருக்கிறார்கள். பாம்பு இது எல்லாமே. அஹ்ரஜஹுல் புகாரியு ஃபி ஸஹீஹி இந்த ஹதீஸை நம்ம ஏற்கனவே முன்னால பார்த்துருக்கிறோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் 3314 செய்தியா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களும் ஃபி ஸஹீஹிஹி அவங்களுடைய சஹீஹான நபிமொழி தொகுப்பில் 1198வது செய்தியா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 2வது அடிக்குறிப்பு வன்துர் அல் முஹல்லா பில் ஆத்தார் லிப்னி ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் வஸாத் அல் மஆத் லிப்னில் கையிம் ரஹிமஹுல்லாஹ் வல் மஜ்மூ' லின்னவவி ரஹிமஹுல்லாஹ் وكشاف القناع للبهوتي رحمه الله والعين للخليل رحمه الله والمصباح المنير للفيومي رحمه الله மேலே கூறப்பட்ட செய்திகளுக்கு ஆதாரமாக இந்த நூல்ல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்திருக்காங்க. இந்த நூலை போய் வாய்ப்புள்ளவங்க போய் பாருங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து 47வது உண்பதற்கு தடை செய்யப்பட்ட
பறவை. அல் பாஷிகு, அல் பாஷிகு, இதற்கு இன்னொரு பெயர் அஷ்ஷிர்யாசு, அஷ்ஷிர்யாசு என்ற மற்றொரு பெயரும் உண்டு. வஹுவ அஹது அன்வாஇல் ஜவாரிஹி, இது காயங்கள் ஏற்படுத்தக்கூடிய பறவை வகைகளில் உள்ள ஒரு வகையாகும். சகீருல் ஹஜ்மி, அதன் உடல் பருமன் சிறியதாக இருக்கும். அல் முன்தமியத்து, அல் முன்தமியத்து லி ஃபஸீலத்தில் பாசியத்தி, இது பருந்து வகைகளில் உள்ள ஒரு வகை, பருந்து வகையை சார்ந்ததாகும். பருந்து வகை வளர்ந்து வரக்கூடிய ஒரு வகையாகும். وهو واسع الانتشار في العالم تقريبا, ஏறத்தாழ உலகத்தில் பரவலாக அதிகமான இடங்களில் காணப்படும் ஒரு பறவையாகும். அல் பாஷிகு, அஷ்ஷிரியாசு என்று சொல்லப்படும். இந்த பறவையை சாப்பிடுவது கூடாது. அல் லக்லகு, 48வது பறவை அல் லக்லகு. அல் லக்லகையும் சாப்பிடக்கூடாது. லக்லக் என்பது தாயிரும் மின துயூரில் முஹாஜிரத்தி கபீருல் ஹஜ்மி தாத்துல் அர்ஜுலி தவீலத்தி, இது இடம் பெயர்ந்து வந்த பறவைகளில் உள்ள ஒரு பறவையாகும். கபீருல் ஹஜ்மி, அதனுடைய உடல் பருமன் பெரியதாக இருக்கும். தாத்துல் அர்ஜுலி தவீல, நீளமான கால்கள் கொண்டது. வதாத்து மின்காரின் தவீலின், அதனுடைய அலகும் அதனுடைய அலகும் நீளமானதாக இருக்கும். வஅஜ்னிஹத்தின் வாசிஅத்தின், விசாலமான பறவை இது, இறக்கை. வஅஜ்னிஹத்தின் வாசிஅத்தின், விசாலமான இறக்கை உடையதாகும். தஅக்குலுல் ஹஷராத், பூச்சிகளை சாப்பிடும். வந்தஃபாதிஅ, தவளைகளை சாப்பிடும். வல் ஃபிக்ரான அஸ்ஸகீரத, சிறிய எலிகளை சாப்பிடும். வ அஃப்ராஹில் அஃபாஇ, பாம்புகளின் குஞ்சுகளை சாப்பிடும். வஹாதன் நவ்உ, இந்த வகை பறவை யஈஷு, வாழ்கிறது. ஃபி மியாஹில் காபாத்தி காலிபன், பெரும்பாலும் காடுகளில் உள்ள நீர்நிலையங்களில் இந்த பறவை வாழ்கிறது. இந்த லக்லகு சாப்பிடுவது கூடாது. 49வது பறவை அர் ரஹமு. அர் ரஹமு, அர் ரஹமு கழுகினுடைய வகைகளில் உள்ள ஒரு வகைதான். தாயிருன் வஹுவ உகாபுன் சகீருன், இது சிறிய கழுகு வகையாகும். வஇஷ்பிஹுன் நஸ்ர ஹில்கத்தன், பார்ப்பதற்கு படை அதாவது அதனுடைய படைக்கோலத்தில் அமைப்பில் கழுகுக்கு ஒப்பாக இருக்கும். லாக்கின்னஹு, என்றாலும் இந்த அர்ரஹம் லா யஸீது, வேட்டையாடாது. வஇன்னமா யஅகுலு அல் ஜியஃப, அது சாப்பிடுவதெல்லாம் எதை சாப்பிடும் சொன்னா செத்துவிட்ட சடலத்தை சாப்பிடும். வல் காதாராத்தி, அசுத்தமானவைகளை சாப்பிடும். வஹுவ மின் ஷர்ரி துயூர், இது பறவைகளில் மிக கெட்ட பறவையாகும். ஹபீசுன் ஃபி தஅமிஹி, ஹபீசுன் ஃபி தஅமிஹி, அதனுடைய டேஸ்டிலும் ரொம்ப அசுத்தமானதாக இருக்கும். ஃபயஸ்ரி தாலிகல் ஹபது ஃபி லஹ்மிஹி, அதனுடைய அசுத்தத்தன்மை அதனுடைய மாமிசத்திலும் சேர்ந்திருக்கும். வல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா கத் ஹர்ரம அலைனல் ஹபாயித், அசுத்தமானவைகளை நம் மீது ஹராமாக்கி உள்ளார். எனவே இது அசுத்தமான பறவையாகும். இந்த பறவையை நாம் சாப்பிடுவது கூடாது. இதே போலதான்
அசுத்தமான நிலை கொண்ட பறவைகள் அவற்றையெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடுவது கூடாது. 50வது பறவை அல்பாசியு. அல்பாசியு பருந்து வகைதான். பருந்து. தாயிருன் மினல் ஜவாரிஹி, காயங்களை ஏற்படுத்தக்கூடிய பறவைகளில் உள்ள ஒரு பறவையாகும். காயத்தை ஏற்படுத்தக்கூடிய பறவைகளில் உள்ள ஒரு பறவையாகும். யஅகுலு அல் ஜியஃப, செத்த சடலத்தை சாப்பிடும். வஹுவ மின் ஜின்சி சுகூர், இது பருந்து இனத்தில் உள்ள ஒரு இனமாகும், ஒரு வகையாகும். அஸ்ஸகீரத்தி, சிறிய பருந்து இனத்தை சார்ந்ததாகும். அவில் முத்தவஸ்ஸிதத்தில் ஹஜ்மி மின் ஃபஸீலத்தில் உகாபின் நஸ்ரியத்தி, அதாவது ஏற்கனவே பார்த்தது தான், இந்த கழுகு பருந்து இதனுடைய குடும்ப வகைகளில் ஹஜ்ம், உடல் அமைப்பு நடுநிலையான அமைப்பு கொண்டுள்ள ஒரு பறவையாகும். قال الشيخ الفوزان حفظه الله في الملخص الفقهي என்ற நூலில் ஜில்து 2 சஃப்ஹா 463 குறிப்பிடுகிறார்கள் மா யஅகுலுல் ஜியஃப, செத்த சடலத்தை சாப்பிடக்கூடிய அனைத்தும். கர்ரஹமி வல் குராபி, ரஹம் பருந்து, பருந்தை போல, அதே போல காகத்தை போல, கழுகை போல, இவைகள் அனைத்தும் உண்பது கூடாது என்பதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 51வது பறவை அல் குதாஃபு. அல் குதாஃபு முஹர்ரமுல் அக்லி. இதெல்லாம் நமக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் பறவைகளின் பெயர்கள்லாம் இப்போ அதிகமாக தெரிவது கிடையாது. பிள்ளைகள் படிக்கக்கூடிய சமயங்களில் பறவைகளை பற்றி படிக்கும்போது அதெல்லாம் தெரிந்து கொள்கிறாங்க. நாமளும் ஏன்னா இந்த மாதிரியான பறவைகளை சாப்பிட்றது ரொம்ப அரிது. இதை நரிக்குறவர்கள் போன்றவங்க இந்த மாதிரி சாப்பிடலாம். இப்போ நம்மள்கிட்ட பெரும்பாலும் கோழி, அதே போல் வாத்து, இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய நிலைகள் இருக்குது. அல் குதாஃபு, ஆனால் சில இடங்களில் நம்ம தெரியாத பறவைகளும் விற்கப்படுகிறது. அந்த பறவையெல்லாம் இந்த மாதிரியான இனங்களை சார்ந்ததான் கவனிக்கும். இந்த மாதிரியான கீறி கிழிக்கக்கூடிய, காயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையை சார்ந்ததா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். அது உண்ணக்கூடிய உணவு, அது தானியம், இந்த மாதிரி நல்ல உணவை தான் உண்ணுகிறதா, அல்லது செத்துவிட்ட சடலத்தை உண்ணுகிறதா, இதையெல்லாம் பார்க்கணும். அப்படியான நிலையாக இருந்தால், நம்ம கிதாபில் சொல்லப்படலை, ஆனால் ஊரில் ஒரு பறவையை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதையெல்லாம் நம்ம ஆரம்ப பாடத்தில் பார்த்துருக்கோம். இந்த புத்தகத்தில் சொல்லப்படாத ஒரு பறவை, மக்கள் அதை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பறவை ஹராம், உண்பதற்கு தடை செய்யப்பட்ட பறவை வகைகளில் அதனுடைய தன்மை சார்ந்ததாக இருக்கிறது என்று சொன்னால் அதையும் உண்பது கூடாது. அந்த பறவையினுடைய தன்மை உண்பதற்கு ஆகமான பறவையினுடைய குணங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பறவையை உண்ணலாம். அதான் ஒரு காயிதாவை ஷேக் ஆரம்பத்திலே நமக்கு இந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 51வது, இன்னையோட இந்த பாடத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் முடித்து விடலாம். 51வது அல் குதாஃபு. இந்த குதாஃப் முஹர்ரமுல் அக்கில், உண்பதற்கு தடை செய்யப்பட்டதாகும். வஹுவ குராபு சைஃபி, சைஃப் இது கோடைக்கால காகம் என்று சொல்லப்படும். அவ்வஹ்முல் வாஃபிரு அல் ஜனாஹைனி, உடல் பருமன், அதே போல இறக்கையும் அதற்கு இருக்கும், கூடுதலாக இருக்கும், 2 இறக்கைகள். وإنما أضيف إلى ذلك الفصل لأنه أكثر ما يرى فيه ويسمى الغراب الجبلي. وإنما أضيف إلى ذلك الفصل, இது இந்த கோடை காலத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதெல்லாம்
இது கோடை காலத்தில் தான் அதிகமாக காணப்படும். மேலும் யுசம்மா குராப் அல் ஜபலி, இது மலை சார்ந்த குராப் என்றும் இதற்கு பேர் சொல்லப்படும். இதை உண்பது கூடாது. வஹுவ மதுஹபுல் ஜும்ஹூர், பெரும்பாலான மதுஹப் அறிஞர்களின் கூற்றாக இருக்கிறது. அல் ஹனஃபியத்தி, ஹனஃபி மதுஹபினுடைய அறிஞர்கள், ஷாஃபியத்தி, ஷாஃபி மதுஹபின் அறிஞர்கள், ஹனாபிலத்தி, ஹன்பலி மதுஹபினுடைய அறிஞர்களின் கூற்றாக இருக்கிறது. 52வது உயிரினம் அல் புர்கூஸ், உண்ணி. புர்கூஸ், இந்த உண்ணி, அந்த செல்லு, இந்த செல் பூச்சி, தெல்லு பூச்சி என்றெல்லாம் சொல்லுவாங்க. இதை உண்பது கூடாது. கீழே 2வது அடிக்குறிப்புல கொடுத்திருக்கிறாங்க. 1வது அடிக்குறிப்பு இந்த சட்டம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதற்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க. புத்தகத்தினுடைய ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. புர்கூஸுக்கான 2வது அடிக்குறிப்பில் வஹிய கைருல் கம்லத்தி, கம்லன்னா பேன், இது பேன் அல்லாத ஒன்று. புர்கூஸ் வஹிய ஹஷரத்துன் சகீரத்துன், அது சிறிய ஒரு பூச்சியாகும். ல அஜ்னிஹத லஹா, அதற்கு ரெக்கை இருக்காது. வஹிய மின் ஜின்சில் ஹஷராத்தி, இது பூச்சி இனத்தில் உள்ளவையாகும், பூச்சி இனத்தை சார்ந்ததாகும். யத்பஉ லிஃபஸீலத்தில் பராகீதி, யத்பஉ லிஃபஸீலத்தில் பராகீதி, இது பூச்சி செல் இருக்கு பார்த்தீங்களா, உண்ணி, உண்ணினுடைய குடும்பத்தில் குடும்பத்தில் உள்ளதாகும். அதை பின்பற்றி வரக்கூடியதாகும். ததகதா அலா தமில் ஹயவானாத்தி, விலங்குகளின் இரத்தத்தை உணவாக உட்கொள்ளும். ஒத்துயூரி, மேலும் பறவைகளின் இரத்தத்தை உணவாக உட்கொள்ளும். வயதும்மு சபஅத அன்வாஇன், வயதும்மு சபஅத அன்வாஇன், இதுல 7 வகைகள் இதோட சேர்ந்து கொள்கிறது. மின்ஹா, அவற்றில் புரூசுல் இன்சான், மனித செல். وأما أنواع الأخرى فتستوطن في المناطق الأخرى, இதுல 7 வகைகள் சேர்கிறது. அதுல பார்த்தோம் சொன்னா மனித செல். இன்னும் மற்ற வகைகள் மற்ற இடங்களில் இருப்பிடமாக அது கொண்டு வாழ்கிறது. பார்க்குறோம், மாட்டுல எல்லாம் செல் இருக்கும், அதே போல பறவையிலையும் செல் இருக்கும். இந்த செல்லை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, உண்பது கூடாது, செல்கள். 53வது யஹ்ருமு அக்லு தூதி, தூது, புழுவை உண்பது ஹராமாகும். ஜமீஇ அன்வாஇஹி, அதனுடைய அனைத்து வகைகளும். ஏனென்றால் புழு லிஅன்னஹு முஸ்தக்தருன், அருவருப்பாக கருதப்பட்டதாகும். வஹுவ மத்ஹபுல் ஜும்ஹூர், இது பெரும்பான்மையான அறிஞர்களின் மத்ஹபினுடைய கூற்றாகும். அல் ஹனஃபியத்தி வல் ஷாஃபிஇய்யத்தி வல் ஹனாபிலத்தி. வகதாலிக, அதே போல யஹ்ருமு ஹராமாகும் அக்குலுல் ஹலசூன் அல் பர்ரியி, நத்தையை உண்பது கூடாது. வஹுவ தூதுன், அது ஒரு புழு. எக்கூனு ஃபில் உஷ்பி, மூலிகை தாவரங்களில் அது இருக்கும். லஹு சதஃபுன், அதற்கு ஓடு இருக்கும், ஓடு. எஸ்குனு ஃபி தாஹிலி, அந்த ஓட்டிற்குள்ளாக அது என்ன செய்யும், வாழும். நத்தையை உண்பது கூடாது, நத்தையை தான் சொல்றாங்க. கீழே கொடுத்துருக்குறாங்க 2வது அடிக்குறிப்புல, வலா யஹில்லு அக்லு தூதில் முத்தவல்லிதி ஃபித் தஆம், அதே போல வலா யஹில்லு, ஹராமாகும், ஹலாலாக ஆகாதுன்னா
ஹராமாகும் உண்பதற்கு அக்லு தூதில் முத்தவல்லிதி ஃபித் தஆமி உணவிலே உருவாகி இருக்கக்கூடிய புழுக்களை உண்பதும் ஹராமாகும், ஹலாலாகாது. வல் ஃபாகிஹத்தி அதே போல பழங்களில், வல் ஹுபூபி அதே போல தானியங்களில் உருவாகி இருக்கக்கூடிய புழுக்களை உண்பது ஹராமாகும். ஏனென்றால் லிஅன்னஹு முஸ்தக்தருன் இன்தன் நாஸ், ஏனென்றால் அது மக்களிடத்தில் அருவருப்பாக கருதப்பட்டதாகும். லாக்கின் என்றாலும் இதா அக்கல் அல் மர்உ அத்தூத மஅல் ஃபாகிஹத்தி பழத்துடன் புழுவை ஒரு மனிதர் சாப்பிட்டு விட்டார். மசலன் உதாரணமாக யதார்த்தமா சாப்பிட்டாரு, உள்ள ஒரு புழு இருந்துக்கு உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னா பலா ஷைஅ அலைஹி, அதுல எந்த ஒரு குற்றமும் கிடையாது. ஏன்னா லிஅன்ன அஹ்யானன் யஷுக்கு அத்தஹர்ருஸு மின்ஹு, சில சமயங்களில் அதிலிருந்து தவிர்ந்திருப்பது நமக்கு கஷ்டமா போயிடும், நமக்கு தெரியாது, அது பாட்டு உள்ள போயிடும். உள்ள போன பிறகு நம்ம கஷ்டப்பட தேவையில்லை, அது வந்து பரவாயில்லை. ஆனா இருந்தால் நம்ம கவனிக்கணும், புழுக்கள் உள்ள பழங்களை அவாய்ட் பண்ணிடணும். ஓஹுவ தூதுன் நபத ஃபீஹா அதிலேயே வளர்ந்து விட்ட ஒரு புழுவாகும். ஃபசார கல் ஜுஸுஇ மின்ஹா தபஅன் இயற்கையாக அந்த பழத்தின் உள்ள ஒரு பகுதியாக அது மாறிவிடுகிறது. வஹுவ தாஹிருன் ஃபில் அஸ்ல் அது அடிப்படையில் அது சுத்தமானது தான். லாக்கின்னஹு என்றாலும் முஸ்தக்தருன் ஃபில் அக்லி இந்தல் அரப் அரபுகளிடத்தில் உண்பதற்கு அருவருப்பாக கருதப்பட்ட உயிரினமாகும். ஃபஃப்ஹம் லிஹாதா இதை நீ விளங்கிக்கொள், தர்ஷத் நேர்வழியை பெறுவாய் என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே புழு இருக்குன்னு சொன்னா அதை அப்புறப்படுத்தணும். சில புழு நமக்கு தெரியாம உள்ள போயிடுச்சுன்னு சொன்னா அது பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடும். அடுத்து 54வது உண்பதற்கு தடை செய்யப்பட்ட பூச்சி அல் ஹஷராத்துல் முத்தவல்லிதத்து மினன் நஜாசாத் அசுத்தங்களிலிருந்து உருவான பூச்சிகள். அவ் அல்லது அல் முத்தனஜ்ஜிசத்து அசுத்தமாக ஆகி இருக்கக்கூடியவைகளிலிருந்து, அசுத்தமானவைகளிலிருந்து உருவான பூச்சிகளை உண்பது ஹராமாகும். மிஸ்லு அஸ்ஸுபாப் ஈயை போல, ஈயை உண்பது கூடாது. வஸ்ஸராசீர் கரப்பான் பூச்சி, வகைரிஹா இதல்லாத மற்றவைகள். வல் ஹஷராத்து உமூமன் பொதுவாக பூச்சிகள் லிஅன்னஹா மினல் ஹபாயித் அசுத்தமானவைகளில் உள்ளதாகும். வ முஸ்தக்தருன் இன்தல் அரப் அரபுகளிடத்தில் அருவருப்பாக கருதப்பட்டதாகும். இல்லல் ஜராத வெட்டுக்கிளியை தவிர, வெட்டுக்கிளியை தவிர மற்றவைகள்லாம் அருவருப்பாக கருதப்பட்ட பூச்சிகள் உண்பது கூடாது. قال الشيخ الفوزان في الملخص الفقهي ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா முலக்கஸ் ஃபிக்ஹியில குறிப்பிடுகிறார்கள், ஜில்து 2 சஃப்ஹா 463 வதஹ்ருமுல் ஹஷராத்து பூச்சிகள் உண்பதற்கு ஹராமாகும். ஏனென்றால் லிஅன்னஹா மினல் ஹபாயித் அது அசுத்தமானவைகளில் உள்ளதாகும். 55வது பூச்சி அந்நம்லு எறும்பு. எறும்பு லா யஜூஸு அக்லுஹா பி ஜமீஇ அன்வாஇஹா மின் கபீரத்தின் வ ஸகீரத்தின் சிறிய பெரிய எறும்பினுடைய அனைத்து வகைகளை உண்பது கூடாது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, எறும்பு சாப்பிட்டா கண்ணு நல்லா வரும், ஏதோ ஒரு கதையை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அவாய்ட் பண்ணணும், சாப்பிடக்கூடாது எறும்பு. 56வது உயிரினம் அத்தூது புழு. அல்லது யதகஸ்ஸா மினன் நஜாசாத்தி அசுத்தங்களை உணவாக உட்கொள்ளக்கூடிய புழு. வல் காதுராத் அதுவும் அசுத்தங்கள், நஜீஸ் அசுத்தங்களை உண்ணக்கூடிய புழுவை உண்பது கூடாது. பிஜமீஇ அன்வாஇஹி அதனுடைய அனைத்து வகைகளையும். மினல் கபீரத்தி மினத் தூதி ஒ மினஸ் ஸகீரி மினல் கபீரி மினத் தூதி ஒ மினஸ் ஸகீரி புழுக்களில் பெரிய சிறிய புழு இவற்றை உண்பது கூடாது. 57வது உயிரினம் அல் பஊது கொசு. வஹிய மினல் ஹஷராத்தி சாமத்தி அது விஷம் உள்ள உயிரின பூச்சிகளில் உள்ளதாகும். கொசு கடிச்ச நல்லா வலிக்கும் தானே,
அது நம்ம ரொம்ப கஷ்டமாக அதை போய் திண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை உண்பது ஹராமாகும். 58வது பூச்சி அசுன்பூர், குலவி. ஏன்னா சில இடங்கள்ல குலவியெல்லாம் சாப்பிட்றாங்க, சுட்டு சாப்பிட்றாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான. மின் ஜின்சில் ஹஷராத், இது பூச்சி வகைகளில் உள்ளதாகும், இனத்தை சார்ந்ததாகும். வஹிய முஹர்ரமத்துன், இது தடை செய்யப்பட்டதாகும். ஜமீஇ அன்வாஇஹா, அதனுடைய அனைத்து வகைகள். ஏனென்றால் வதகுல் ஹஷராத், இந்த குலவி ஜுன்பூர் பூச்சிகளை சாப்பிடும். வசாமத்துன், இது விஷம் உள்ளது. ஃபி நஃப்ஸில் வக்தி, அந்த நேரத்திலேயே. நீங்க ஒரு குலவி கொத்துச்சுன்னா, கொத்தியது என்று சொன்னால் அந்த இடத்துல வீங்கிடும். வஹிய கரீனத்து சிலத்தி பின் நஹில், இதை பார்த்தோம்னு சொன்னா இது தொடர்புல தேனிக்கு மிக நெருக்கமானதாகும். தேனி கொத்துனா எப்படி நமக்கு கடுக்குமோ வலிக்குமோ, அதே போலதான் குலவியும். 59வது உயிரினம் அல் ஹனாஃபிசு. அல் ஹனாஃபிசு, வண்டுகள். எல்லா வண்டுகள், என்ன கலரா வண்டுகள் நிறைய இருக்கு. பிஜமீஇ அன்வாஇஹா, அதனுடைய அனைத்து வகைகளும். வண்டு எந்த வண்டா இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. சில இடங்கள்ல வண்டுகளை பொறிச்சு சாப்பிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான. வண்டுகளில் அனைத்து வகையும் உண்பது ஹராமாகும். 60 அல் அன்கபூத், சிலந்தி. லா யஜூஸ் அக்லுஹா, சிலந்தியை உண்பது கூடாது. வஹிய தஅக்குலு ஹஷராத், அது பூச்சிகளை உண்ணக்கூடியதாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேருதவியால் இந்த நூல் நிறைவு பெற்றது. அடுத்த வகுப்பிலிருந்து அடுத்த ஒரு நூலை நாம் படிக்கலாம். ஷேக் அவர்கள் நேற்றைய தினத்திலே குறிப்பிட்டார்கள், தௌபாவை பற்றி ஒரு நூல் நான் எழுதியிருக்கின்றேன், மிகவும் பயனுள்ள ஒரு நூல். அதை மக்களுக்கு நீங்கள் பாடமாக எடுங்கள். தௌபா எப்படி செய்யணும் என்பதை தெரியாத மக்களாக நிறைய மக்கள் இருக்கிறாங்க. தௌபாவினுடைய நிபந்தனைகள் என்ன என்பதையெல்லாம் ஆதாரத்துடன் அதில் நான் பதிவு செய்திருக்கிறேன், அதை எடுங்கள் என்பதாக ஷேக் அவர்கள் கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் ஷேக்குடைய பயனுள்ள நூல்களை நாம் எடுப்போம். அல்லாஹு தஆலா அதற்கு தௌஃபீக், உதவி செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ், தமிழ்நாட்டிலே இப்படியான ஒரு நூல் வெளிவந்தது எனக்கு தெரிந்து கிடையாது. ஒரு நல்ல அற்புதமான ஒரு நூலை நாம் படித்து முடித்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக நல்ல பயனை ஏற்படுத்துவானாக. இதை தொகுத்த ஷேக் அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுப்பானாக. இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இதில் உள்ள பிழைகளை அல்லாஹ் மன்னிப்பானாக. பாடம் நடத்தியதில் ஏதேனும் பிழைகளை தாங்கள் காணும்போது சுட்டி காட்டுங்கள். அடுத்தடுத்த வகுப்புகளில் இந்தந்த இடத்தில் நான் பிழையாக சொல்லிவிட்டேன் என்பதை நாம் மக்களுக்கு தெளிவுபடுத்தி விடலாம். அல்லாஹு தஆலா அவனுக்கு அனைத்து புகழும். அவன்தான் இந்த நூலை படிக்க விளங்க உதவி புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.